அருகில் இருந்த வேப்பமரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவைச் சாப்பிட்டுக் கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா வந்து என்ன பண்ணாரு, அந்த சாப்பாட்டை வாங்கி வேப்பமர நிழல்ல 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணாங்க, அமர்ந்து சாப்பாடு வந்து அவர் சாப்பிடாம முதல்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தானே எல்லாரும் ஊட்டி விடுவாங்க. அது மாதிரி வந்து தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, இளமாறனுக்கு ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்டுருக்கையில் என்ன பண்ணுறான், சாப்பிட்டுக்கிட்டே வந்து தாத்தாட்ட பேசத் தொடங்குறான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க? அவன் என்ன கேட்குறான் தாத்தாட்ட, இவ்வளோ வயசாயிருச்சு, நீங்கள் ஏன் அப்படி நிலத்தில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாக ஆயிடுச்சு, இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை கண்ணு. இந்த வயலில் தான் நமக்கு சொத்து. இந்த வயலு தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்களெல்லாம் என்னைப் போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். அவர் என்ன சொல்கிறாரு, செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளோ வயசாயிருச்சு, இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என்னோடய உடம்பு வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. இது வரைக்கும் நான் நோய் நொடின்னு எனக்கு வந்ததில்லை, நான் படுத்ததும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு, இந்த வயலு தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்ம வந்து வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்ம வாழ வைக்கணும். என்ன, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், அடிப்படையாக வந்து சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன், இது போல் வந்து எல்லாமே நமக்கு தேவை அடிப்படையாக. அப்போ நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும், சாப்பிட்ணும். அப்போ அந்த சாப்பாடு எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா விவசாயிகளால் தான். ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறதன் மூலயமா தான் நமக்கு பழங்கள், கீரைகள், காய்கள் எல்லாமே கிடைக்கிது. ஓகேவா, நமக்கு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு கிடைக்கிது அப்படின்னா எது மூலயமான, விவசாயிகள் வந்து பருத்தி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பருத்தி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சு நூலாகி, நூல் வந்து இதாகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆடையாக வருது. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து விவசாயம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த விவசாயத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. அடுத்து வந்து நம்ம உண்கிற உணவு எல்லாமே வந்து என்ன, உழவர்களின் உழைப்பின் மூலமாக தான் கிடைக்குது. எல்லா உழவரோட உழைப்பின் மூலமாக கிடைக்குதுன்னு சொல்கிறார். அடுத்து வந்து நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சலெல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா. என்ன சொல்கிறாரு, நெல், கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி உளுந்து, துவரம்பருப்பு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் 4th படிக்கிறீங்க, அம்மா வீட்டில் வந்து சமைக்கும்போது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அப்புறம் அது இல்லாமல் நமக்கு வெளியில் போகிறப்ப, கடைகளில், பஸ்ஸில், எங்கேயாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விளையிற இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுபோல் வந்து என்ன பண்ணுறீங்க குழந்தைங்களே, அதனால் வந்து இந்த விவசாயம் வந்து பண்ணுறதுனால தான் நமக்கு எல்லா பொருளுமே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு தாத்தா, வந்து இந்த நிலத்தை வந்து நம்ம தெய்வமாக மதிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் செய்கிற தொழில் வந்து தெய்வம். அதுபோல் இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த விளைநிலங்கள் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விளைச்சலை வந்து நம்ம மட்டும் பயன்படுத்தலை, நம்ம தேவைக்கு போக மிச்சத்தை வந்து என்ன பண்ணுறோம், பிறருக்கும் கொடுத்து உதவுறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து நெல் விளையுது அப்படின்னா நம்ம நெல்லை மட்டுமே சாப்பிட முடியாது, மற்ற வெரைட்டியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ அதெல்லாம் எங்கே கிடைக்கிது, மற்ற விவசாயிகள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா, அதனால தான் என்ன சொல்கிறேன், நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணணும், பிறருக்கும் கொடுத்து நம்ம இது பண்ணணும். அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. யார்கிட்ட, இளமாறன்ட்ட. ஓகேவா, ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் தாத்தா, சரியாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே வந்து அச்சாணி அப்படின்னு வந்து எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, அதுபோல் அவங்களோட ஆசிரியரும் சொன்னாராம் இளமாறனுக்கு. அச்சாணி அப்படின்னா நம்ம வண்டி இருக்குல்லம்மா, பழைய காலத்தில் இருக்குல்ல அந்த வண்டியெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா என்னென்னா அச்சாணி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அச்சாணி வந்து சரியாக இருந்தால் தான் வண்டி வந்து நேராக போகும். 2வது வந்து கீழே நம்ம உழுவ மாட்டோம். அப்போ அந்த அச்சாணி வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னா விவசாயிகள் வந்து விளைவிக்கிறனால தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நம்ம வந்து எல்லாமே சாப்பிட முடியுது. அப்போ அந்த விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணல அப்படின்னா, நம்ம உற்பத்தி பண்ணலைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, உழவர்கள் தான் இந்த உலகத்துக்கே அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.